ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 4 ஹைட்ரஜன் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 101 ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 102 ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கு ஆன்சர் எழுதும்போது when molecular hydrogen is formed, the spins of 2 hydrogen nuclei can be in the same direction is called orthohydrogen அப்படின்னு எழுதிட்டு இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. பேரா ஹைட்ரஜனுக்கு ஆன்சர் எழுதும் போது when molecular hydrogen is formed, the spins of 2 hydrogen nuclei can be in the opposite direction is called parahydrogen அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், கன்வர்ஷன் ஆஃப் parahydrogen into orthohydrogen. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கிலே இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக பேராவாக இருக்குது. இதை பாயிண்ட்டாக போட்டு இப்படி எழுதிக்கோங்க, உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 103 சிங் கேஸ். இல்லைனா இந்த கொஷினை வாட்டர் கேஸ் அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதே பேஜில் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். பேஜ் நம்பர் 104 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம் இந்த ஈக்குவேஷன் மட்டும். பேஜ் நம்பர் 105 டியூட்டரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும். பேஜ் நம்பர் 105 யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன். மொத்தம் புக்கில் வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனி 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கிறது. பேஜ் நம்பர் 106 ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 109 ரிமூவல் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் பை கிளாக்ஸ் மெத்தட் இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் வந்து ஆன்சர் கொடுக்கல, நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 111 யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் இந்த 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ். பேஜ் நம்பர் 112 யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். சேம் பேஜில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த 2 ஸ்ட்ரக்சருமே ட்ரா பண்ணிக்கோங்க, இந்த ஆங்கிள்ஸ்லாம் எழுதிடணும். நெக்ஸ்ட் கொஷின், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் இதுக்கு ஆன்சர் இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், அயானிக் ஆர் சலைன் ஹைட்ரைட்ஸ். இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் இருக்குது, அது ஃபுல்லாக பேராவாக இருக்குது, அது பார்க்கும்போதே ரொம்ப பெருசாக தோணும் உங்களுக்கு. அதனால் இது பாயிண்ட்டாக இருக்குது, இதை படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் புக்கிலே இருக்குது, இருந்தாலும் இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஷின், மெட்டாலிக் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் ஹைட்ரைட்ஸ் இது ஆன்சர். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்துருப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், அயானிக் ஆர் சலைன் ஹைட்ரைட்ஸ், கோவலண்ட் ஆர் மாலிகுலர் ஹைட்ரைட்ஸ், மெட்டாலிக் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் ஹைட்ரைட்ஸ். இந்த நம்ம படித்த 2 மார்க் 3 மார்க்கை அப்படியே ஃபுல்லாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இந்த 5 மார்க் வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த கொஷினுக்கு வந்து புக்கில் வந்து ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் ஒய் ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்ட் வித் த ஹாலோஜன் இந்த பீரியாடிக் டேபிள்.
இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. Third question, predict which of the following hydrides is a gas on a solid. இதுக்கு ஆன்சர் இதுதான். 26th question, write chemical equation for the following reactions. இதுதான் ஆன்சர். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். 31st question, justify the position of hydrogen in the periodic table. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் ஐசோடோப்ஸ், ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த செகண்ட் கொஷினுக்கு ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பார்த்துருப்போம். ஐசோடோப்ஸ், இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து இதிலிருந்து இது வரைக்கும். 36th question, mention the uses of deuterium. The 3 points. Next question, explain the preparation of hydrogen using electrolysis. இதுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இது காப்பி பண்ணிக்கோங்க. 38th question, இந்த கொஷின்ஸ்லாம் கம்பல்சரியில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 39th question, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்க அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 41st question, why interstitial hydrides have a lower density than the parent metal. இந்த 4 lines ஆன்சர், இது காப்பி பண்ணிக்கோங்க. 44th question, compare the structures of H2O and H2O2. 3 points இருக்குது, காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் 4th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.